அனைவருக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் கனிவான வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது கல்விசார் சமூக அபிவிருத்தியாகும். அந்த வகையில் அதன் முதற்கட்ட கல்விசார் திட்டமாக எமது தாயகத்தில் உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அம்மாணவர்களுக்கான மாலை நேர பிரத்யேக வகுப்புகள் நடத்துதல் மற்றும் முன்னோடி வினாத்தாள்கள் வழங்கி பரீட்சைகள் நடத்தப்பட்டு உரிய பயிற்சி அளித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த அடைவு மட்டம் மற்றும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதே எமது அமைப்பின் பிரதான நோக்கமாகும். கல்வியால் மட்டுமே எமது சமூகத்தை எழுச்சியடை வைப்பதே எம் குறிக்கோளாகும். இதற்கான திட்ட அமுலாக்கள் உதவிகளை எமது புலம்பெயர் உறவுகளை பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றனர். தற்போது இச்செயற்திட்டத்தின் தலைவரான சோமசுந்தரம் கோகிலன் மற்றும் செயலாளரான குலேந்திர ராஜா பிரிந்தன் ஆகியோரின் செயற்பாட்டின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு புலம்பெயர் உறவுகளின் நிதி ஒதுக்கீட்டின் உதவியுடன் திட்டத்தின் முதற்கட்டமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திற்குரிய திருக்கோவில் வலயத்துக்குட்பட்ட கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் மற்றும் வட மாகாணத்தின் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களின் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் உள்வாங்கி இருப்பதோடு மலையக பாடசாலைகள் சிலவற்றையும் உள்வாங்கி இன மத பேதமின்றி அனைவருக்கும் கல்விக்கான உதவிக்கரம் நீட்டும் பொருட்டு சுமார் 550 வறிய மாணவர்களை இச்செயற்திட்டத்தினுள் உள்ளிருத்து 1 வருட கால எல்லைக்குள் பிரத்யேக வகுப்புகள் மற்றும் முன்னோடி பரீட்சைகள் போன்றவற்றை நடத்தியும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள், ஆசிரியர் ஊக்குவிப்பு தொகை ஒன்றினை வழங்கியும் மாணவர்களின் கல்வியில் விடியலை தேடுவதே தாயக கல்வி விடியல் அமைப்பின் முழு முயற்சியாகும். மேலும் இவ்வாறான பல பாடசாலைகள் உள்ளன. அவற்றையும் திட்டத்தினுள் உள்ளடக்குவதற்கு புலம்பெயர் உறவுகள் முன்னின்று உதவ வேண்டும். அதற்காக அன்பு கரம் நீட்ட வேண்டும் என தாயக கல்வி விடியல் அமைப்பு சிரம் தாழ்த்தி பணிகின்றது. இதற்கான அனுசரணை வழங்குவர்களாக சோமசுந்தரம் கோகிலன் UK மற்றும் ரமணன் ஜெர்மன். தாயக கல்வி விடியல் நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும், அத்துடன் எங்கள் பாடசாலையின் ஆசிரியர்களுக்கும், அன்பான பெற்றோர்களுக்கும், எங்கள் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் இந்த ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக ஒரு நிமிட இறைவணக்கத்துடன் இதை தொடங்கும். கல்வி விடியல் அமைப்பினரால் மாணவர்களுக்குரிய சில கற்றல் உபகரணங்களும் அதற்குரிய மாலை நேர பிரத்யேக வகுப்புகளையும் தயார்படுத்தி மாணவர்களை 2025ஆம் ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று அனைத்து மாணவர்களும் சிறப்பான சித்தியை பெறுவதற்காக இவ்வருடம் முதல் எங்களது பாடசாலையில் இந்த ஆரம்ப நிகழ்வினை இன்று பெரும் மனதுடன் நாங்கள் இன்று நடாத்துகின்றோம். அந்த வகையில் எங்களது தாயக கல்வி விடியல் இந்த அமைப்புக்கு மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியையும் எங்களது பாடசாலை சமூகம் சார்பாக வாழ்த்துவதில் பெருமிதம் அடைகின்றேன். எங்களது குறித்த இப்பாடசாலையானது இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தான் நான் புதிய அதிபராக இந்த பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். அது அன்று தொடக்கம் இந்த பாடசாலையில் இருக்கும் குறைபாடுகள், அடுத்தது இங்கே இருக்கும் வளங்கள் என்னென்ன என்பதனை பற்றி ஆய்வு செய்ததன் பின்னர் தான் நான் இந்த பாடசாலையை கடமைகளை புரிய மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் இதை நடாத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு எங்களது இந்த பாடசாலை சமூகத்துக்கும் எங்களது வெளி இந்த பாலக்குடா கிராம மக்களுக்கும் இவ்வாறான செயற்பாடானது எதிர்காலத்தில் மிகவும் பிரயோசனமான
ஒரு பணியை ஆற்றும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது இச்சேவையானது தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் இது தொடர வேண்டும். எங்களது இந்த சிறார்களின் கல்வி வளர்ச்சியானது மேம்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொண்டு இந்த அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்த எங்களது சமூகத்திற்கும் அடுத்தது இந்த சில கற்றல் உபகரணங்களை எடுத்து வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வில் ஒரு ஊக்குவிப்பாக தருவதற்கு முன்வந்திருக்கும் இந்த குறித்த அமைப்பினருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து எல்லோரும் கொஞ்சம் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலேயாக தொடங்கி இருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவித்தல் தந்திருந்தேன். இன்று 10 மணி போல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இருப்பதாக ஒரு சில காரணங்களாக ஏனைய பாடசாலையில் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது என்பது காரணமாக இந்த தடங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் தாமதித்து வருகை தர வேண்டியிருந்தது. அதுக்கு முதற்கண் நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன். அடுத்து மனமோ வந்து எங்களுக்கு இந்த பணியினை ஆற்றுவதற்கு வந்த எங்களது பகுதி குறித்த அமைப்பின் இணைப்பாளராக தொழிற்படும் திருந்தன் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். அடுத்து லண்டனில் இருந்து வந்திருக்கும் இந்த நிறுவனம் சார்பான ஊழியர்களை பாராட்டுகின்றேன். குறிப்பாக அவர் ஒரு சத்திர சிகிச்சை கண்ணில் மேற்கொண்டு இருந்தும் இந்த பணிக்கு வர வேண்டும் என்பது எங்கள திருந்தன் அவர்களின் ஆசையாக இருந்தபடியினால் சிரமம் பார்க்காமல் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இதனோடு இணைந்த வகையில் அந்த நிறுவனத்தோடு தொடர்புபட்ட அனைத்து ஊழியர்களையும் இத்தருணத்தில் நான் வரவேற்கின்றேன். அத்துடன் எங்களது பாடசாலை முதல் இதில் இந்த பாடசாலைக்கு வருகிறதற்கு என்னுடன் கதைத்த திருந்தன் அவர்கள் இந்த பாடசாலையில் வந்து என்னுடன் கதைத்து இந்த டேட்டை எடுத்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய இருக்கிறோம், உங்களோட ஒத்துழைப்பு வழங்குவீங்களா, உங்களது பெற்றார் எப்படி என்றெல்லாம் என்னோட வினாவி இருந்தார். அப்போ நான் சொன்ன ஒரே இது எங்களோட பெற்றார் எந்த இதுக்கும் ஒத்துழைப்பாங்க மாணவர்களின் கல்வி தொடர்பான இந்த விடயத்தில் அவர்கள் கூடுதல் கரிசனை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனப்பூர்வமாக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அதன் பிரகாரத்தான் எங்களோட இந்த ஸ்கூலையும் வந்து அவங்களோட அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இணைத்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்களோட திருக்கோயில் கல்வி வலயத்தில் சுமார் 10 ஸ்கூல்களை இணைத்து இந்த பணியினை ஆற்றுவதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மீண்டும் ஒரு நன்றினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பொறுமை காத்திருந்த அன்பார்ந்த பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் நாங்கள் நம்முடைய அமைப்பினர் சார்பாக இன்முகத்துடன் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அமைப்பினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முகுந்தன் அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொண்டு மற்றும் லண்டனிலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அமைப்பினுடைய கோகுலனா மற்றும்